அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஆவணி மாதம் நடந்துகிட்டு இருக்குங்க. நம்மள பல பேர் பல சொந்தக்காரங்க விட்டு திருமணத்துக்கு போயிட்டு வந்திருப்போம். அப்படி போயிட்டு வரும்பொழுது நம்மளை அறியாமல் பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா முருகன் கோயிலில் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். சில நபர்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயில், மகாலட்சுமி கோயிலில் திருமணம் முடிச்சிருப்பாங்க. சிலர் பார்த்திங்கன்னா தன்னுடைய குலதெய்வம் கோயிலில் போய் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. சிலர் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ஒரு மாரியம்மன், காளியம்மன் இப்படிப்பட்ட கோயிலில் போய் திருமணம் அப்படிங்கிற திருமாங்கலையும் கட்டிட்டு மண்டபத்துக்கு வந்திருப்பாங்க. பொதுவாக இது வழக்கமாக இருக்கிற சம்பிரதாயம் தானே. இதில் என்ன சார் கழிந்து சார் புதுசாக சொல்ல போகிறீங்க அப்படின்னா, சில அட்சய லக்னங்கள் போகும் பொழுது நம்முடைய குழந்தைகள் ஜாதகத்திற்கு நாம் இப்படிப்பட்ட கோயில்களில் போய் திருமணம் முடிப்பதை தவிர்ப்பது நன்மை கொடுக்கும். என்னது தவிர்க்கணுமா அப்படின்னா? ஆமாம். ஏன் அப்படின்னா, ஒரு நபருக்கு மேச அட்சய லக்னம் போதுங்க, 8ஆம் அதிபதியே செவ்வாய்ங்க, சரிங்களா? அப்போனா முருகன் கோயிலில் போய் திருமணத்தை நடத்துனாங்க, என்னங்க ஆகும்? பிரச்சனை. திருமணம் தாலி கழுத்தில் ஏறுற வரைக்கும் இந்த அதை கொண்டா இதை கொண்டா, இது காணலை அது காணலை, அவங்க வரலை இவங்க வரலை அப்படின்னு ஒரே ரணகலமாக இருக்கும். ஒரே ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். இதே பெருமாள் கோயிலில் போய் கல்யாணம் முடித்தாலும் அங்கேயும் அதே பிரச்சனை இருக்கும். அப்போனா மேச அட்சரக்கம் கொண்டவங்க முருகன் கோயிலையும் பெருமாள் கோயிலையும் திருமணம் முடிப்பதை தவிர்ப்பது நல்லது. அப்போனா ரிஷப அட்சரக்கம் கொண்டவங்க 6ஆம் அதிபதி சுக்கிரங்க, அப்படின்னு என்ன செய்யணும்? மகாலட்சுமி கோயிலில் போய் பெருமாளுக்கு கோயிலில் அங்கே இருக்கிற மகாலட்சுமி சன்னிதானத்தில் ஒரு சில வச்சு தாலி கட்டுவாங்க, திருமங்கலம் பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு அம்பாள் எங்கெல்லாம் பவராக இருக்கிறாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள், சரிங்களா? வடபத்திர சைனார் அப்படின்னா ஒரு பேர் அங்கே உள்ள சுவாமி பேர். ஆனால் அவரை விட யார் ஃபேமஸ்ஸு? ஆண்டாள் ஃபேமஸ். அப்போனா அங்கே சுக்கரன் அப்படிங்கிற ஃபேமஸ் ஆகிடுறாங்க, சரிங்களா? அப்போனா ரிஷப அட்சரக்கணம் கொண்டவங்களுக்கு இப்படிப்பட்ட இடத்துல போய் கல்யாணம் முடிக்கக்கூடாது. முடித்தாங்க என்ன பிரச்சனைகள், அந்த தாலி கட்டுற வரைக்கும் ஒரே பிரச்சனைகளாக இருக்கும், சரிங்களா? இதே மிதுன அட்சரக்கணம் போது ஒரு நபருக்கு அப்போனா 6ஆம் அதிபதியே யாருன்னா செவ்வாய் தான். அப்போனா முருகன் கோயிலில் போய் திருமணம் கட்டும் பொழுது பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகள் அவங்க சந்திப்பாங்க, சரிங்களா? இதே கடகம் போகுது அப்படின்னோம்னா, கடகம் அப்படின்னு வரும் பொழுது அந்த முருகன் கோயிலில் போய் தாலி கட்டும் பொழுது அளவு கடந்த அழுத்தங்கள், ஸ்ட்ரெஸ்ஸு கிச்சின்னு இருக்கும். ஏன் இருக்குன்னா சொல்ல தெரியாது. கோயிலுக்குள்ளே போய் வெளியில் வர்றதுக்குள்ளே எம்மா எப்பான்றோம், சரிங்களா? இது சிம்மம் அப்படின்னா பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சிம்ம அட்சரக்கணம் போகிறவங்களுக்கு குலதெய்வம் கோயிலில் போய் தாலி கட்டுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஊரில் இருக்கேங்க, எங்கள் ஊரில் எங்கள் குலதெய்வம் கோயில் இருக்குங்க. நான் பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிட்டு போய் குலதெய்வங்களை போய் சிம்பிளாக தாலி கட்டி ஒரு வீட்டில் சாப்பாடு போடுறேன் அப்படின்னா அங்கே பிரச்சனை உண்டா அப்படின்னா உண்டு. ஏன்? சிம்ம அட்சரக்கணத்திற்கு 5, 8க்குரிய ஒரு குரு குலதெய்வம் அப்படிங்கிறது அங்கே சில பிரச்சனைகளை கொடுக்கும், சரிங்களா? இப்போ கன்னி அட்சரக்கணம் போதுங்க. அப்போனா 3, 8க்குரியவர் யாருன்னா செவ்வாய். முருகன் கோயிலில் போய் தாலி கட்டவே கூடாது. கண்டிப்பாக கெட்டால் அங்கே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகளை அவங்க சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அந்த சம்பவம் நடக்கின்ற நேரத்தில், இப்போ ஒரு உதாரணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை ரெடியாக இருப்பாங்க, வருஷைக்கு ஆர்டர் படி பதிஞ்சிருப்பாங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு 11 கல்யாணம் முடியணும் அப்படின்னு வருஷைக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா, இவங்க பொண்ணு மாப்பிள்ளை ரெடியாக நிற்பாங்க. ஆனால் இவங்களுக்கு முந்தின பேச்சில் ஒருத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களும் நாங்கள் தான் முன்னாடி போய் தாலி கட்ட போகிறோம் நிற்பாங்க. அவங்கள யாராவது ஒருத்தவங்க இல்லாமல் இருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு பொருளை மறந்து வச்சுருவாங்க, இல்லை கழுத்தில் போடுற மாலையில் ஒரு மாலை வர வேண்டியிருக்கும், இல்லை பொண்ணோட அப்பா அம்மாவோ இல்லை மாப்பிளோட அம்மா அப்பாவோ யாரோ ஒரு ஆள் அங்கே இருக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்க வரணும் இவங்க வரணும், ஒரு நிமிஷம் இந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படின்னு நம்மளுடைய திருமணத்தை அவங்க நிப்பாட்டுவாங்க. யார்? நம்மளுக்கு முந்தின பேச்சில் உள்ளவங்க. இப்படி தாங்க அங்கே நடக்கும். எங்கே இப்படி செவ்வாய் அப்படிங்கிற முருகன் சம்பந்தமான திருத்தலங்கள்லாம் இப்படி நடக்கும் பொழுது, சரிங்க. துலாம் அட்சரக்கணம் போது ஒரு நபருக்கு அவங்கள குழந்தைகளுக்கு, அதாவது யாருக்கு திருமணம் முடியுது அவங்களுடைய அட்சரக்கணம், சரிங்களா? அதாவது மணமகன் இல்லை மணமகள் அப்படின்னு எடுத்துக்குவாங்க. அப்போனா துலாம் அட்சரக்கணம் ஒரு நபருக்கு போகுது அப்படின்னா அவங்களுக்கு குடும்பம் ஆகிக்கும். அதிதீவிரமான சக்தி கொண்ட பெண் தெய்வங்கள், முக்கியமாக பார்த்திங்கன்னா இளம் வயது பெண் தெய்வங்கள், அப்படி இல்லை அப்படின்னா மகாலட்சுமி சம்மந்தமான திருத்தலங்களில் போய் திருமணம் முடிப்பதை குடும்பம் தவிர்க்கணும், சரிங்க. விருச்சிக அட்சரக்கணம் சொல்லவே தேவையில்லை. முருகன் கோயிலில் போய் தாலி கட்டக்கூடாது. ஏன்னா 6ஆம் அதிபதி செவ்வாய், 8, 11க்குரிய ஒரு புதன். பெருமாள் கோயிலில் போய் தாலி கட்டக்கூடாது. கட்டினா அங்கே பிரச்சனைகள் வருமானா வரும், சரிங்க. தனுசு அட்சரக்கணம் போது என்ன செய்யலாம் அப்படின்னோம்னா, பொதுவாக மகாலட்சுமி சம்மந்தமான பெருமாள் கோயிலில் போய் தாலி கட்டக்கூடாது, சரிங்களா? இதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அட்டமாதிபதி யாருன்னா சந்திரன். அப்படி இருக்கனால பெண் தெய்வங்கள், தாய்மை உணர்வு கொண்ட பெண் தெய்வங்கள்,
காளியம்மன், மாரியம்மன் இப்படிப்பட்ட கோயிலில் போய் தாலி கட்டுறதை குடும்ப வரைக்கும் தவிர்த்துக்கணும். சரிங்களா? அடுத்து ஒருத்தங்களுக்கு வந்து மகராட்சி லக்னம் போகுது அப்படின்னோம்னா நம்மளுக்கு 6ஆம் அதிபதி யாருன்னா புதன். அப்படிங்களா? குடும்பம் வரைக்கும் பெருமாள் சம்பந்தமான கோயிலில் போய் தாலி கட்டுவதை தவிர்ப்பது பார்க்கணும். பிரச்சனைகள் இருக்கும் நம்மளை அறியாமல். சரிங்களா? ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது நம்ம அனுமானம் பண்ணவே முடியாது. காலதாமதம் ஆகிட்டே இருக்கும். முகூர்த்த காலம் நெருங்கி வந்துகிட்டே இருக்குது. பொண்ணை கூப்பிடுங்க, மாப்பிள்ளை கூப்பிடுங்கன்னா இந்த அலங்காரம் பண்ணுறாங்க, இந்த அலங்காரம் பண்ணுறாங்க, இந்த ட்ரெஸ்ஸை மாற்றுறாங்க, இந்த வந்துட்டாங்க, லேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. காலதாமதம் அப்படின்னு. ஒரு நபருக்கு வந்து கும்படிச்ச லக்னம் போகுது அப்படின்னோம்னா அங்கே என்ன ஆகிடுமா, ஸ்ட்ரெஸ்ஸு, அளவு கடந்த ஸ்ட்ரெஸ்ஸு. முருங்கூரில் போய் தாலி கட்ட போனோம்னா அழுத்தம், ப்ரெஷர், கிச்சன் இருக்கும் தாலி கட்டி வெளியில் வர்ற வரைக்கும். சரிங்களா? இது மீனாட்சி லக்னம் ஒரு நபருக்கு போகுது அப்படின்னா மகாலட்சுமி சம்மந்தமான வழிபாடு பண்ணும் பொழுதும் அந்த கோயிலுக்கு போகும் பொழுதும் அளவு கடந்த பிரச்சனைகள் அப்படி வந்து சந்திப்பாங்க. இப்படி தாங்க 12 அட்சலக்கணம் போகிறவங்களுக்கும் நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறவங்க எந்த அட்சலக்கணம் கொண்டவங்க அப்படிங்கிறத வந்து முதல்ல தெரியணும். சரிங்களா? இதுதான் அந்த ஆதிபத்தியம். அதன் அடிப்படையில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய பையன் அப்படிங்கிற வந்து கன்னி அட்சலக்கணமாக போகுது, அவனுக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயத்தை நான் டீல் பண்ணுறேன் அப்படின்னா பொண்ணு வீட்டுக்காரங்க என் மகா டெய்லி கந்த சஷ்டி கவசம் படிப்பா, வேல் மாறல் படிப்பாப்புல, அவள் வந்து சஷ்டி திதியில் பிறந்திருக்கா, அதனால் முருகன் மேலே ரொம்ப ஆசைப்பட்டவா, என்னுடைய கல்யாணம் முருகன் கோயிலில் தான் நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா, அதனால் முருகன் கோயிலில் போய் தான் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும், என்னுடைய பையனுக்கு கன்னி அடிச்சலக்கம் போது அட்டமாதிபதி யாருன்னா செவ்வாய், முருகன் கோயிலில் போய் கல்யாணம் முடிக்கிறப்ப சில பிரச்சனைகள் வரும். அதனால் கல்யாணங்கிறத சாதாரண மண்டபத்தில் முடிப்போம், கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை ஜோடியாகனா தனியாக போய்ட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி அந்த கோயிலுக்கு போகும்பொழுது விடலை போட்டு போகணும். பொண்ணு மாப்பிள்ளை என்ன செய்யணும், அங்கே போய் விளக்கு பொருத்தி சாமி பண்ணணும். சரிங்களா? இதை செய்கிறப்ப இந்த பிரச்சனை வந்து தற்காத்து கொள்ள முடியும். சரிங்களா? அனுபவத்தில் நிறையா பார்த்துருப்பாங்க. நிறைய பேர் முருங்கலை போய் தாலி கட்டி கீழே வரும்போதே சண்டை போட்டு வரலாம் பார்த்துருப்பீங்க பொண்ணு மாப்பிள்ளை. சரிங்களா? பெருமாள் கோயிலுக்கு போய் சண்டை போட்டு வந்தவங்களாம் இருக்காங்க. சரிங்களா? எங்கள் ஊர் சிவகாசி திருத்தங்கல் பெருமாள் கோயிலில் போய் தாலி கட்டி வந்த 2வது நாள் டைவர்ஸ் ஆனவங்க இருக்காங்க. நானே நேரில் பார்த்துருக்கேன். கல்யாணத்தை நேரில் போய் பெருமாள் கோயில் வந்து தரிசனம் பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற முருகன் கோயிலை தாலி கட்டுறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. எங்கள் ஊர் திருத்தங்கல் திருநின்ற நாராயண பெருமாள் வந்து குடவர கோயில், அங்கே பெருமாள் இருக்கார், ஒரு பக்கம் கருணிநாதர் மீனாட்சி அம்மன் இருக்காங்க, இன்னொரு பக்கம் முருகன் இருக்காங்க. சரிங்களா? அப்புறம் அந்த திருத்தலத்தை வந்து தாலி கட்டுறாங்க. சரிங்களா? கல்யாணம் முடிஞ்சது மறுநாள் முடியுது, 3ஆம் நாள் எனக்கு மாப்பிள்ளை வேண்டாங்கிறாங்க. டைவர்ஸ் பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க. இப்படி நிறையா பார்க்க முடியும். பிரச்சனைகள் அப்படின்றது வந்து கழுத்துக்கு மீறி போயிடும். சில நேரங்களில் சுய ஜாதகம் சரியில்லாமல் இருக்கும் பொழுது இந்த பிரச்சனை உண்டா அப்படின்னா வந்துடும். இருந்தாலும் நம்ம எதுக்கு வேலை பார்க்குறோம், நம்மளுடைய அட்சலக்கணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு இந்த தெய்வங்கள் அனுகூலம் இல்லையா, இல்லை அட்பிரசன்டில் கோச்சாரத்தில் இந்த கிரகங்களுடைய தொடர்பு எப்படி போகுது அப்படின்றத பார்த்து நம்ம குழந்தைகளுக்கு திருமணம் அப்படி முடியும் பொழுது அது வந்து 1000 காலத்து பயிர். சரி இல்லையா? அந்த பயிர் எந்த கோயிலில் தாலி கட்டி நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னா இருக்கவே இருக்குது கல்யாண மண்டபம் இருக்கா, எல்லா ஊர்லேயும் மண்டபம் இருக்குது. அங்கேயும் ஒரு பிள்ளையார் வச்சுருக்கிறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா சொக்கர் சொக்கி அப்படிங்கிற மீனாட்சி திருக்கல்யாண அமைப்பில் ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி தாலி கட்டி வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பிங்க. சரிங்களா? ஏன் என்றால் 9 நவகிரகங்களும் 12 அந்த ராசி கட்டங்களும் 108 நட்சத்திர பாதங்களும் சரிங்களா நம்மளுக்கு வேலை செய்யுமா அப்படின்னா தினசரி வேலை செய்யும். எங்கும் எப்பொழுதும் கவனமாக இருப்போம். சரிங்களா? நல்லா பணம் நிறையா செலவழித்து கல்யாணம் முடிக்க போகிறோம். அந்த கல்யாணம் அப்படின்னு முடிக்கும் பொழுது நம்ம ஏன் மனசு கஷ்டப்படுவானே, மன நிறைவு மன சந்தோஷம் கிடைக்கிறோம்ல, மக்களுக்கு நிறைவு கிடைக்கிறோம்ல, அதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் நன்றி. இப்போ நம்ம போட்ட வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? லைக் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.